ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கொள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு கொள்ளு எடுத்துக்கோங்க. இதை மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுக்கோங்க. அதே கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்துட்டு அதையும் மிதமான தீயில் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்து அதையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் அதே கப்பு 1 கப்பு எள் எடுத்துக்கோங்க. இதையும் நல்ல மிதமான தீயில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதில் காரத்துக்கு 10 மாதிரி காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப சுவையான கொள்ளு பொடி ரெடி.